மூணாரில் ஸ்விம்மிங் பூலோட லக்ஸரி வில்லாவில் ஸ்டே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரே வில்லாவில் ஸ்டே பண்ண நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரே வில்லாவில் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது கார்பரேட் கம்பெனிலேருந்து உங்களை டூர் அனுப்புகிறாங்களா மூணாருக்கு? உங்களுக்கான வீடியோ தாங்க இந்த வீடியோ. ஒரு சூப்பரான மூணாரில் லக்ஸரி அண்ட் ஸ்விம்மிங் பூல் ஸ்டேவை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் முனு விக்ரம். I'm taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the news off. And you cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing. கைஸ், பார்பிக்யூ, கேம்ப் ஃபயரு, செம்ம டிஜே மியூசிக், சூப்பரான விஷயம். வெளியில் எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh, super no. மூணாறு பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான டூரிஸ்ட் வந்து போயிட்டு இருக்காங்க. பயங்கரமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சுங்க. அதனாலேயே நிறைய க்ரௌட் இருக்காங்க. கெஸ்ட் ஹவுஸ், ஹோட்டல் இப்படியெல்லாம் போனீங்கன்னா நிறைய க்ரௌட் இருப்பாங்க. நம்மளால ஒரு ப்ரைவேசியவே யோசிக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கும். ஆனால் இப்போ வர்றவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு ப்ரைவேட்டாக, ரொம்ப தனிமையாக, நல்ல பச்சை பசேன்னு மரம் செடி கொடிகள்னு சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ப்ரைவேட்டான ஒரு பிளேஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. மூணார் அணைச்சல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்குளம் டேமுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த அரேபியன் நைட்ஸ். சூப்பரான ஒரு வில்லாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கைஸ், இதுதான் கைஸ் ஒரு சூப்பரான இயற்கை அழகுல அங்க ஒரு வில்லா தெரியுது பாத்தீங்களா? இப்படியே நேரா போனா அந்த வில்லா தாங்க. அந்த வில்லா தான் அரேபியன் நைட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோல உங்களுக்கு இந்த அரேபியன் நைட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதான் சொல்ல போறேன். இங்க ஸ்டே பண்ணா எவ்வளவு நமக்கு செலவாகும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க நமக்கு பண்ணி தராங்க, எப்படி எல்லாம் இருக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் லக்ஸரி வில்லா அப்படின்றத தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனை வைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் சேரும். வாங்க கைஸ், இதுதான் கைஸ் அரேபியன் நைட்ஸ். ஓகேங்களா? இங்கே தான் போர்டு வச்சிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரோடு தான் வரணும். ஆக்சுவலாக இது எங்கே இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குளம் டேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரைட் சைடு ரோட்டில் இருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா நேராக இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். கூகுள் மேப்பில் உங்களுக்கு சூப்பராக நான் லொக்கேஷனை கொடுத்துறேன். ஈஸியாகவே நீங்கள் வந்துடலாங்க. வந்த உடனே ஒரு சூப்பரான இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மரங்கள் அப்படியே சுற்றி இருக்குதுங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்ததில் நிறைய மக்கள் இங்கே இல்லை. அதனால ரொம்ப ப்ரைவேசியாக இருக்கலாம். நிறைய கசகசன் க்ரௌட் இல்லை. நீங்களே ஏதாவது கடை போகணுன்னா கூட இங்கேருந்து செங்குளம் டேமுக்கு பக்கத்தில் போகணும். அங்கே தான் கொஞ்சம் கடைகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ப்ரைவேசியாக வேணும், ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடாது. நாங்கள் ஃபேமிலியோடு வரோம், ஒரு 10 பேர் இருக்கோம். நாங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10-15 பேர் நாங்கள் வரோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வில்லாவை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நைட் நான் வந்து ஸ்டே பண்ணேன். நைட் வீடியோலாம் உங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன். ரொம்ப தரமாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த இடம் பாருங்கள், போகிற வழியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் தாய்லாண்டில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணேங்க. ஸோ கே பங் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்டலோட முகப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய மலையில் பக்கத்தில் அவங்களோட ஸ்டேவை அமைச்சிருப்பாங்க. இந்த ஸ்டேவை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் வருது. ஒரு சின்ன சின்ன அட்மாஸ்பியரை இவங்களே ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சராகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குதுங்க. ஏன்னா எல்லாமே சுற்றி மரங்களாக இருக்குதுங்களா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலை கூட தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. சில்ட்ரனுக்கு, லேடிஸ்க்கு, ஜென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. நம்ம ஃபேமிலிஸோடு வந்தோம்னா லேடிஸ் எல்லாம் அந்த சைடு குளிச்சுக்கிடுவாங்க, ஜென்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல குளிச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இதோட பின்னாடி இருக்க வியூ பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படியே அங்கேருந்து இறங்கி வரலாம். நீங்கள் உங்களோட பைக்கில் வரீங்க, உங்களோட காரில் வரீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. உங்களோட வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே உள்ளேயும் நிப்பாட்டிக்கலாம். உள்ளேயும் பார்க்கிங் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. ஸோ அதனால் அந்த தொந்தரவே கிடையாது. அப்படியே உள்ளே போகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஸோ எல்லோரும் எக்ஸைட்மெண்ட் ஆகிறது, சில்ட்ரன் எல்லாருக்குமே பிடிச்சது. நம்ம பசங்க வந்தாலும் சூப்பராக இதில் தான் குளிக்கணும்னு நினைப்போங்க. ஃபுல்லாகவே மியூசிக் ஷவருங்க. நடுவில் சூப்பரான ஒரு ஃபவுண்டைன் வேறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷவர் இருக்குது. இதெல்லாமே மியூசிக் ஷவரு. நீங்கள் டிஜே போட்டுருவாங்க. டிஜே நீங்கள் போட்டுக்கிட்டே குளிக்கலாம். பகலில்னாலும் உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஸோ அதுதான் இதில் ஒரு சூப்பரான பியூட்டி. நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி புல் தர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவே அந்த ரிசார்ட்டுக்கான ஒரு சூப்பரான லுக்கை காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சீசா வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான
சன் பாத் எடுக்கக்கூடிய பெட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பாட்டுக்கு குளிச்சுட்டு நீட்டாக இங்கேயே உட்காந்துருக்கலாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் வந்தேன். ஸோ நிறைய நேரம் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சரிங்க கைஸ், இப்போ வாங்க உங்களுக்கு ஸ்டே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், உள்ளே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேங்க. ஓகே கைஸ், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் ஃபுல் வில்லா. ஒரு 9 ரூம்ஸ் இருக்குது. 9 ரூம்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே வில்லா செட்டப் அப்படின்றதுனால ஹாலு, கிச்சனு, பெட்ரூம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். நைட் விஷன் இதோட சூப்பரான ஒரு வியூ இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆச்சுனால எல்லா பேரும் இங்கே தான் வந்து சேருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம். இங்கேருந்து இந்த வில்லாவை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் ஸ்விம்மிங் பூலோட அங்கே ஃபவுண்டைனோட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து கெட் டுகெதர் ஆகி கேம்ப் ஃபயருங்க. நைட்டெல்லாம் சூப்பராக கேம்ப் ஃபயர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பாபிக்கும் நீங்கள் அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாபிக்கவும் பண்ணி தருவாங்க. அது உங்களோட ரெக்வஸ்ட்டை பொறுத்து தான். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாபிக்கவும் பண்ணி தருவாங்க. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்ல டேபிள் போட்டுருவாங்க, நல்ல சேர் இருக்குது. ஸோ டைனிங்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடியும் டைனிங் ஹால் இருக்குது. ஸோ அந்த டைனிங் ஹாலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வரக்கூடிய ஃபேமிலி நல்லா ப்ரைவசியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலி மட்டுமே இங்கே வந்து தங்குற மாதிரியான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சர்வீஸும் சூப்பராக இருந்துச்சுங்க. டீ கொடுத்தாரு நைட்டு, அதே மாதிரி காலையிலையும் டீ கொடுத்தாங்க. அந்த சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா மாறிடுச்சுங்க. இப்போ கூட நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க கேரளா ஸ்டைலில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் கேரளா ஸ்டைலில் நல்லா ஹோம் ஸ்டே ஃபுட்டாக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதுதான் நமக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று. ஏன்னா வெளியில் போய் கண்ட ஹோட்டலில் சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறு உபசமெல்லாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா வந்திருக்க வெக்கேஷனும் நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காகவே சூப்பராக இவங்களை ஹோம் ஸ்டைலில் சூப்பராக குக் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் இங்கே இருக்குது, அதை பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, சூப்பருங்க. ஃபஸ்ட்டு நமக்கு புட்டு கொடுத்துருக்காங்க, வாழைப்பழம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் கறி. சரிங்களா, எக்கு தனியாக பாயில் பண்ணியிருக்காங்க, கறி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சமாக ஃப்ரூட்டு, நமக்காக ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, ஜாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொன்ன விஷயம் லக்ஸரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃபஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றலாம். புட்டு இருக்குது சூப்பராக இருக்கா, நல்லா இருக்கா, வீட்டில் சாப்பிட்ற இருக்கா, ஹோட்டலில் மிஞ்சிட்டாரா பாரு, நல்லா பிடிச்ச மாட்டேன். நல்லா இருக்கு. யார் சார் பண்ணுறதெல்லாம், பண்ணுறதெல்லாம் யார் சார்? வீட்டில் ஒய்ஃப் பண்ணுறாங்களா? சரி, ரொம்ப நல்லா இருக்கு சார். சரி, சப்பாத்தி இந்த மாதிரி தோசை எப்படி சாப்பிடும் அந்த மாதிரி இருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சா? சரி, இப்போ க்ரௌட் அதிகமாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ யார் சமைப்பான்? அப்போ வேற வீட்டில் இது பண்ணி கொடுங்க. ஓகே எந்த வீட்டு சாப்பாடு கொடுங்க. ஓகே அங்கே ஒரு ஃபேமிலி பண்றது. அப்போ அங்கேருந்து வாங்க, அது ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கேருந்து வாங்கி கொடுக்குறேன். அப்படியே ஒரு அப்பா 50 ரூபா அவர் சார்ஜ் செய்யும். கைஸ், நம்ம ரூம்ஸ்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வில்லால ஸ்டே பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, உள்ள வந்து ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரூமை பார்க்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நீங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா per பர்சனுக்கு 1500 rupees பிளஸ் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. per பர்சனுக்கு நீங்க எத்தனை பேர் வந்தாலுமே அத்தனை தலையும் எண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு பர்சனுக்கு 1500 ரூபாய் பிளஸ் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரி தான், எதுவும் டிமாண்ட் எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட் உங்களுக்கு டின்னர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹோம் ஃபுட் தான் கொடுப்பாங்க. ஹோம் ஃபுட் பார்த்தீங்கன்னா 300 rupees அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். லக்ஸரி அஃபோர்டபுள் வில்லாவாக அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு 1500 பிளஸ் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரியாக கொடுக்குறாங்க. எத்தனை பேர் வந்தாலுமே 1500 ஒவ்வொரு ஆளுக்குமே இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் 6 person ஆவது இங்கே வந்து ஸ்டே பண்ணாதான் இங்கே ரூம்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கப்பல் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு கப்பலாக வராங்க, சிங்கிள் கப்பலாக வராங்க, இல்லை டபுள் கப்பலாக வராங்க, வேற இடத்துலேருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரே ஃபேமிலியில இருந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸா 2 கப்பல் வராங்க, 3 கப்பல் வராங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரே விழாவாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ யார் வந்தாலுமே ஒரு பர்சனுக்கு 1500 rupees பிளஸ் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரியாக கொடுக்குறாங்க. நீங்கள் டின்னர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300 rupees அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த 300 rupeesக்கு ஏற்ற மாதிரி நான்வெஜ், வெஜ்ஜு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரைஸு, கர்டு, ரசம், அப்பளம் இதெல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாபிக்யூ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும்
காமனாக தான் போட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நம்ம ரூமை பார்க்கலாம். ரூமோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ரூமோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வில்லாவோட ஃப்ரண்ட் இந்த மாதிரி தாங்க இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 சேர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் உட்காந்துக்கலாம். முன்னாடி இங்கேயும் சேர்ஸ் கேட்டாலும் நம்ம கொடுப்பாங்க, நம்ம உட்காந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிப்பருக்கு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுக்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கம்பைனர் ரூமு. ஸோ கீழே இருக்க எல்லா ரூம்ஸும் எடுத்துக்கலாம். மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இங்கே சைடில் இருக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இதான் இந்த சைடில் இருக்கக்கூடிய ரூமு. இந்த ரூம் பார்த்துட்டிங்களா, இதே ரூம் மாதிரி தான் எல்லா ரூமுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே ஸ்கை லைட்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவி இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, கபோர்டு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஒரு 4 பேர் தங்குறாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரே ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுக்குறாங்க. வாலெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாத்ரூம் பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட். எப்பயுமே ஹாட் வாட்டர் வரும், சரிங்களா? எப்பயுமே ஹாட் வாட்டர் வரும். ஸோ அதிலலாம் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு வச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ரூம் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஆக்சுவலாக இது வெளியில் இருக்குது. இப்போ தான் நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், சரிங்களா? இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய ரூமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த பெரிய ரூமை நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுங்க, சரிங்களா? ஒரு வில்லாவோட உள்ளே வந்த உடனே ஒரு சூப்பரான ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 பெட்ரூம் இருக்குது. பார்த்தீங்களா, 2 பெட்ரூமு. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு பெட்ரூமு, அங்கே ஒரு பெட்ரூமு. இந்த ஹால்லையும் ஒரு பெட்ரூம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 பேர் வர்றாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா இந்த ஃபுல் வில்லாவும் அவங்க எடுத்துக்கலாம். கீழே இருக்க ஃபுல்லாகவே அவங்க எடுத்துக்கலாம். 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ அவங்க நல்லாவே அவங்களோட ஃபேமிலி கூட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே எக்ஸ்ட்ரா பெட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீட்டாக அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ரூமுமே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கை லைட்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, ஸ்கை லைட்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரூம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க நான் உங்களுக்கு பாத்ரூம் காட்டுறேன். பாருங்கள், பாத்ரூம் நல்லா ரொம்ப நீட்டாகவும் எப்பயுமே ஹாட் வாட்டர் வரும். எல்லா ரூமுக்குமே டிவி வச்சுருக்காங்க. இது ஹால் அப்படின்றதுனால இங்கே சின்ன ஒரு டைனிங் வச்சுருக்காங்க. நமக்கு அந்த பக்கம் வெளியிலையும் டைனிங் இருக்குது. முன்னாடியும் வேணுனாலும் நமக்கு டைனிங்கை மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றின பிரச்சனையே இல்லை. ஓகேங்க, இது ஒரு வில்லா டைப் அப்படின்றதுனால சூப்பராக கிச்சன் வச்சுருக்காங்க. அந்த கிச்சன் நீங்களே பாருங்கள். ஸோ கிச்சன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. அங்கே திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கேஸ் இருக்குது, ஸ்டவ் இருக்குது, என்னென்ன திங்ஸ் வேணுமோ இல்லை கிளாஸு, பிளேட்டு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. கூட சேர்த்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வுமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இங்கே வரக்கூடிய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எதாவது டக்குன்னு எதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக லிமிட்டாக நீங்களாக குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கிச்சனை நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில இருந்து எல்லா குக்கிங் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அப்படின்னு சொல்லி என்ன கறி வேணால் நீங்கள் குக் பண்ணலாம். பட் இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த கிச்சனுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நீங்கள் எல்லாருமே வர்றீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து நீங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கலாம். பட் இந்த கிச்சனை நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1200 rupees இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அதை மறந்துடாதீங்க. இங்கே 3 பெட்ரூமு, வெளியில் ஒரு பெட்ரூமு, மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக எடுக்கலாம். பட் மினிமம் 6 பர்சனாவது இங்கே வரணும். ஒவ்வொரு பர்சனுக்கு 1500 ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அத்தனை கவுண்டிங் அப்படியே கூடிக்கிறங்க. இப்போ மேலே ரூம்ஸ் இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அங்கேருந்து பால்கனி வியூலாம் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தங்கினாலுமே எல்லாத்துக்குமே ஒரே சார்ஜ் தான். வாங்க மேலே இருக்க ரூமை காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ மேலே இருக்க ரூமை பார்க்க போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வச்சுருக்காங்க. அவரோட வெஹிக்கிள் இருக்குது, நம்மளோட வெஹிக்கிள் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இது ஃபுல்லாக வேணாலும் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட வீடு இருக்குது, அதாவது ஓனரோட வீடு இருக்குது. ஸோ எந்த சர்வீஸ்னாலும் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் கால் பண்ணாலே போதும், அவர் அங்கேருந்தே எல்லா சர்வீஸும் உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ இதுதான் டைனிங் ஏரியா. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி, சரிங்களா? இது வழி தான் நம்ம மேலே போகணும். மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே ஒரு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாலில் எல்லாமே இந்த புல் கிராஸை போட்டிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு யூனிக் லுக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நேரம் மேலே மாடியிலே நின்று வியூவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சரிங்க கைஸ், இங்கே பார்த்தீங்களா இந்த கிராஸ், எல்லாத்துலேயுமே கிராஸ் போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 6 பெட்ரூம் இருக்குன்னு சொன்னார். ஒவ்வொரு பெட்ரூமே ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னார். ஒரு நல்ல சூப்பர் வியூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொன்னார். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் ஃபஸ்ட் இருக்க ரூமு. உள்ளே வரும்போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வந்தோடனே ஒரு சூப்பரான கம்ஃபர்ட்டான பெட்டு, டிவி, கபோர்டு, மிரரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான
பாத்ரூம். ஆக்சுவலாக இங்கே மேலே இருக்க ரூம்ஸில் மட்டும்தான் பால்கனி இருக்குது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, நீட்டாக பால்கனி இருக்குது. ஸோ நீங்கள் கப்பலாக வந்தாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு சூப்பரான பால்கனியோட. ஓகேவா, சரிங்களா? வாங்க அடுத்த ரூமுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அது பக்கத்தில் தான் இருக்குது. நான் இது எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா, இது ஃபுல்லாகவே ஃபேமிலி வில்லாவாக வச்சுருக்காங்க. பாருங்கள், பக்கத்து ரூமு. ஸோ இங்கே ஒரு ஃபேமிலி தங்கிக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப நல்ல கம்ஃபர்ட்டான பெட்டு, ஒரு சூப்பரான டைனிங் மாதிரி உட்கார்றதுக்கு, ஒரு சூப்பரான பாத்ரூமு, இந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு அழகான வியூங்க. அவ்வளோதான், சரிங்களா? இப்போ அந்த பக்கம் ரூம்ஸ் இருக்குது, அதுக்கு உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன். போகிற வழியை பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நைட்டில் இந்த சைடை நடந்துக்கிட்டு இருந்தேன், இந்த ஓலை டச் பண்ணிக்கிட்டு, இந்த கிராஸை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1500 rupees ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஸோ இது நல்ல ஒரு சார்ஜுன்னு தான் சொல்லணும். பர் பர்சனாக பார்க்கும்போது ஒரு ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜே மியூசிக்கு, கேம்ப் ஃபயரு, பாபிக்யூ, அது செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவில் பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவில் லக்ஸரி அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சூப்பரான வில்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். பார்த்தீங்களா, என்ன நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமு, உள்ள ஒரு சூப்பரான பெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டு, அதுக்கப்புறம் டிவி, ஒரு சூப்பரான வியூவு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாத்ரூமு. ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஸோ ஃபேமிலி வர்றாங்க அப்படின்றதுனாலேயும் இது ரொம்ப நீட்டாகவே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உட்காந்துக்கலாங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம வாட்டுக்கும் ஒரு வியூவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முன்னாடி இருக்க வியூ பார்க்குறீங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முன்னாடி இருக்க வியூவை நல்லா பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் அவர் முன்னாடியே சொன்னார், அந்த ஓனர் சொன்னார். என்ன சொன்னார்னா, மேலே இருக்க ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா மேலேருந்து ஒரு சூப்பரான வியூ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொன்னார். அதே மாதிரி ஒரு நல்ல வியூ கிடைக்கும் தான் நினைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், அடுத்த ரூம் அப்படியே பக்கத்து ரூம். சரிங்களா? இங்கே ஒரு ரூமு, இங்கே ஒரு ரூமு. அதனால தான் இந்த வில்லாவை குரூப்பாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ குரூப்பான மெம்பர்ஸ் யார் வந்தாலும் இங்கே எடுத்துக்கிடுவாங்க. ஃபேமிலிஸ் வந்துச்சுன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குட்டி குட்டி பசங்களாம் இங்கே பாருங்கள், நீட்டாக கேரம் போர்டு எடுத்து போட்டு விளாட்லாங்க. சரிங்க, இந்த ரூமை பார்க்கலாம். இந்த ரூம் நல்ல ஸ்பேசியஸான ரூமுங்க. நல்ல பெரிய பெரிய பெட்டு, ஒரு 5 பேர் 6 பேர் வந்தால் கூட இந்த ரூமில் தங்கலாம். 2 ரூம் எடுத்துக்கிட்டு ஒரே ரூமில் கூட அவங்க எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அதுக்கான ஒரு சூப்பரான ரூம் தான் இந்த ரூமு. கபோர்டு, அதே மாதிரி டிவி, அதே மாதிரி அழகான பாத்ரூமுங்க. சரிங்களா? எல்லா பாத்ரூம்லையுமே எப்பயுமே ஹாட் வாட்டர் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. அது மட்டும் இல்லை, நல்ல கம்ஃபர்ட்டான ஒரு பெட்டுங்க. சரிங்களா? இந்த பெட்டில் இருந்து இப்படியே நீங்கள் வெளியில் எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சூப்பரான வியூ கிடைக்கும். பாருங்கள், பக்காவா சூப்பரான வியூவா, நல்லா இருக்குல்ல? சரிங்களா? வாங்க அடுத்த ரூமை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்லேயும் பால்கனி இருக்குது. அந்த பக்கம் இருக்கக்கூடிய வியூவு, அந்த சைடு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். வாங்க, இதுவும் நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமுங்க. பாருங்கள், அதே மாதிரி டிவி, நல்ல பெட்டு, அஸ் யூஸ்வல் உள்ளே இருக்கக்கூடிய பாத்ரூமு, நல்ல கபோர்டு, அது கூட சேர்த்து இங்கே ஒரு சூப்பரான பால்கனி இருக்குங்க. பாருங்கள், நம்ம வாட்டிக்கு நான் உட்காந்துக்கலாம். இந்த ரூமும் அதுக்கு அடுத்த ரூம்லேயும் பால்கனி இருக்குது. ஸோ இந்த 2 ரூமில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வரும்போது எல்லா குழந்தைங்களும் இந்த சைடு வந்து பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் கப்பலாக வந்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய 2 ரூமுமே நீங்கள் எடுத்துக்கலாம். 2 கப்பலாக ஒரே குரூப்பாக வர்றாங்கன்னா அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை தான் அது பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க ஃபேமிலியை கன்சிடர் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி குரூப்பாக வர்றவங்க, இல்லாட்டி இப்போ யாராவது ஒர்க்கர்ஸ், கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க்கர்ஸ், மொத்தம் அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வில்லாவை சூஸ் பண்ணலாங்க. அரேபியன் நைட்ஸ் ஃபேமிலி வில்லாவோட இன்னும் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. கைஸ், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி வில்லா நீங்கள் தங்கினீங்கன்னா இங்கே இந்த சைடு ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் இருக்குது. ஒரு நல்ல லாங் வாக் நீங்கள் போகலாம். இந்த லாங் வாக் நீங்கள் காலையில் போகும்போது நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அது ஒரு விஷயம், அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே செங்குளம் டேம் இருக்குது. சரிங்களா? பக்கத்தில் செங்குளம் டேம் இருக்குது. அங்கே போட்டிங் இருக்குது. ஸோ அது ரொம்பவே பக்கம். நீங்கள் அதை கடந்து தான் இந்த
இந்த ஃபேமிலி வில்லாக்கே வரணும். ஸோ செங்குளம் டேம் போனீங்கன்னா ஸ்பீட் போட் இருக்குது, கயாக்கிங் இருக்குது, பெரிய ஃபெரியெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இதுலேருந்து கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா இந்த பலூன், ஹாட் பலூனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் வேர்ல்டு, இதெல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈஸியாகவே நம்ம ரீச் பண்ணிடலாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபேமிலியோட இல்லை குரூப்பாவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையே நீங்கள் வந்து ஸ்டே பண்ண நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான லக்ஸரி இல்லை அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் வில்லா தாங்க இந்த வில்லா. ஸோ உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம், ட்ரிப் பிளானர் ஃப்ரம் அரேபியன் நைட்ஸ்.